அந்த ஒரு ஆக்சிடெண்ட் என்னோடய வாழ்க்கையே வந்து மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ருத்ரகுடி அவர்கள் ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாரு. அவரோட மிஸ்ட்ரி பாக்ஸ் எடுக்கிறாரு. அதில் வந்து லைஃப் சேஞ்சிங் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாராம் எங்கேயோ. அந்த இடத்துல வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து ஒரு பொண்ணு வந்து பிடிச்சிருந்துருக்கு. அந்த பொண்ணு கூட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வேறு ரிலீஜன் போல். பட் அவங்க வந்து சொல்கிறாங்க போல், நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து பேசுகிறாங்க, நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க அக்கா கிட்டே வந்து இவங்களும் சொல்கிறாங்க, நான் ராஜா வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து மூவிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இல்லை, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதனால் நீங்கள் அந்த சினிமாவை விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் சரின்னு நல்லா யோசித்து, சரி எனக்காக அவங்க ராஜா வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து கூட இருந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்காக இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்களே, சரி நாம் வந்து இவங்களுக்காக வந்து நம்மளோட பேஷனை வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியலாக இருக்கணும், நான் மூவி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னனால அவங்க வந்து பெருசாக பேசலை போல். அந்த ஒரு கேப் வந்துடுச்சு. சரி பேசலை, சரி நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கார். சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்து கிளம்பியிருக்காரு போல். அப்போ பள்ளிக்கரணை கிட்டே வந்து வரும்போது வந்து எறும்பு மாடு குறுக்கில் வந்துடுது. ஸோ இவர் இதையே யோசிச்சுட்டு வந்திருக்காரு. டக்குன்னு வந்து அந்த எறும்பு மாட்டு மேலே மோதி இவர் வந்து கீழே விழுந்திருக்காரு. தலையில் இந்த ஹெல்மெட் போட்டிருந்திருக்காரு. இவருக்கு எதுவும் அடிப்படலை. பட் இருந்தாலும் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அடிப்படுது. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸ் வராங்க. ஹாஸ்பிட்டலில் வழியில் அவர் கத்துறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்குது. இந்த எந்த விஷயமும் வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து தெரியவே தெரியாது. அவங்க வந்து ரீச் அவுட்டும் வந்து பண்ணலை. ஸோ இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது. இந்த இடத்துல நாளைக்கு விடிஞ்சால் நியூ இயரு. இப்போது அப்பா அம்மா வந்து எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே வெளியில் கத்திட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு காரணம் அந்த ஒரு பொண்ணு ரீச் அவுட் கூட வந்து பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் ஏன் என் பேஷனை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவர் மூவிக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ மூவி ட்ரை பண்ணி இப்போது அவரோட லைஃப்பில் வந்து நிறைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். ஸோ இதுதான் அவர் ஸ்டோரி ஷேர் பண்ணுது. ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.